Dear friends, welcome to our channel AK Raman's Emotional Education Academy. இந்த பாஸ்ட் 1 மந்த்ல இருந்து நம்முடைய போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட எஸ்பெஷல் பேரண்ட்ஸுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், அதோட அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக எந்தெந்த விதத்தில் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம் இந்த நெருங்குற நேரத்தில் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு எக்ஸாம் ஃபியர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து எப்படி வந்து அவங்களை நம்ம ஒரு கைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம என்னென்ன விஷயம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் விடணும். அதே நேரத்தில் அவங்களுடைய லைஃப் கேரியர் இந்த 10th +2 அப்புறமா 11ங்கிறதுனால அதையும் எப்படி ஒரு கான்சன்ட்ரேட்டாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து எபிசோட் 4 இதில் நம்ம இருக்கிறோம். இந்த சாப்டரில் வந்து இந்த இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, இதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஒரு ரிவிஷன் டெக்னிக்ஸ் இது வரைக்கும் அவங்க படிச்சிருப்பாங்க, இதுக்கு மேலே அவங்க எந்தெந்த மாதிரி ஒரு ரிவிஷன் டெக்னிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு இந்த ரிவிஷன் பண்ணுறதுனால ஒரு சயின்டிஃபிக் ஒரு பெனிஃபிட், எப்படி நம்மளுடைய பிரெயினில் வந்து அது எந்த மாதிரி ஒரு ரியாக்ட் அங்கே வந்து ஏற்படுது, எந்த மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் வந்து அங்கே கிடைக்குது, அதனால் நமக்கு என்ன லாபம், இது வந்து எப்படி நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் ஆகுதுங்கிறத நம்ம எஸ் எ பேரண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கைட் பண்ணலாம். ஓகே, பை த பை, ஐ எம் ஆனந்த்குமார். ஐ எம் ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட், மைண்ட் செட் ஷிஃப்டிங் மாஸ்டரி கோச் அண்ட் பை த பை டீச்சர் அண்ட் ஆத்தர். ஸோ இதில் நம்ம பார்க்குறது, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். உங்களுக்கு தெரிஞ்சேன்னா யூ கைண்ட்லி ஃபார்வர்ட் அண்ட் ஜஸ்ட் மேக் தம் சப்போர்ட் டு கைட் தயர் சில்ட்ரன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம வீடியோ செஷன் போகலாம். இப்போது ரிவிஷன் டெக்னிக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம ஒரு இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்னும் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஆஸ் வெல் அஸ் +2 பொறுத்தவரை ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. 10th 11th ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் இருக்க 1 மந்த் டியூரேஷனில் நம்ம எல்லாமே நம்ம குழந்தைங்களை வந்து எக்ஸாமுக்காக நம்ம ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம். இந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி ஒரு ரிவிஷன் டெக்னிக் பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குழந்தைகள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோன்னா ஆக்டிவ் ரீகால். இது வரைக்கும் அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ அது அப்படியே ஒரு ரீகால் பண்ணுறது மூலமாக, ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக என்னென்ன ஆக்டிவ் ரீகால் பண்ணலன்னா பார்த்தீங்கன்னா கீ கான்செப்ட், ஃபுல் சாப்டர் ஃபுல் சிலபஸ் நம்ம கொடுக்கலனாலும் ஒரு கீ கான்செப்ட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் ரீகால் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் ஃபார்முலாஸ், இப்போ மேத்ஸ் ஃபிசிக்ஸ் என்ன எடுத்துட்டாலும் கெமிஸ்ட்ரியிலும் கூட எடுத்துட்டாலும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் வந்து பசங்க வந்து அதுலேயே ரொம்ப இதாகிறாங்க. இன்னும் கூட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ரிலேட் டீப்பாக போயிட்டேன்னா இந்த மாலிகுலர் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். +2 பொறுத்தவரை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரும் ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் வர ஒரு சொல்யூஷன் வருது, அதை நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது நிச்சயமாக ஃபார்முலாஸ் வந்து ரொம்பவே அங்கே ரொம்ப பசங்க ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு கீ கான்செப்ட் என்னங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே போல் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக ஒரு ஆக்டிவ் ரீகால் வந்து அங்கே நம்ம கொடுக்கறது வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டெக்னிக். அது என்னென்ன வந்து நம்ம முக்கியமான ரிவ்யூ பண்ண வேண்டிய விஷயம் இருக்குதோ அது ஒரு இந்த மின் அட்டைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் எழுதி நம்ம வந்து அவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு, இல்லை நம்மளே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னென்ன வந்து ஃப்ளாஷ் கார்டு போட சொல்லிட்டு, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் அதை வந்து நம்ம அந்த ஃப்ளாஷ் கார்டு எழுதி ஈஸியாக நம்ம எவ்ரிடே இந்த 1 மந்தில் ரீகால் பண்ணுறது மூலமாக ஹோல் கான்செப்டை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. தேர்ட் நம்ம பார்க்குறது, நம்மளுடைய ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிடுறோம், ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஃபுல் பேஜில் இருக்கும், இதை வந்து நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே சம்மரைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒன்று எழுதி அப்புறம் எகைன் ரீகால் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அது ஆக்சுவலாக இருக்கிற பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ஓனாக சம்மரைஸ் பண்ணுறதுக்கும் எதில் விட்டு போயிருக்குது, இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிற நம்ம வந்து அந்த மெமரி பண்ணிவிட்டு அதை வந்து நாம் ஒரு நோட்ஸாக எடுத்து இந்த நோட் மேக்கிங்கை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கும்போது, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி செய்ய சொல்லும்போது நிச்சயமாக இந்த சம்மரைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதே இப்போ 4th ஸ்டெப் நான் பார்க்குறது நிமோனிக்ஸ் சொல்லி இந்த டெக்னிக் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச டெக்னிக்காக இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து ஒரு நியூ இன்ஃபார்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த நியூ இன்ஃபார்மேஷனை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயத்தை கூட அதை அசோசியேஷன் பண்ணி அதை வந்து நாம் இந்த நம்ம கான்செப்ட் எடுத்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக இந்த நிமோனிக்ஸ்ங்கிற டெக்னிக்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒரு 4th பாயிண்ட்டை நம்ம இங்கே வைக்கலாம். நம்ம பார்க்குற மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம். இப்போ நம்ம ஹோல் லெசன்ஸ் வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து ரிவிஷன் பண்ண முடியாது.
அதில் ஒரு ஃப்ளோ சார்ட் நம்ம கொடுக்கணும். அந்த டயக்ராம் மேலே எங்கெங்கே நாம அதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணது அங்கே வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு சின்ன ஒரு மினியேச்சர் மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணி இதை வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக அதிகம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் டெக்னிக்ஸ் இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். முக்கியமான கான்செப்ட் வந்து நமக்கு மெயின் எழுதுகிறோம். அப்புறம் அது பிரான்ச்சஸ் வந்து என்னென்னா அதோட அசோசியேட் என்னென்ன இருக்குது, அப்புறம் அதோட வந்து சப்டிவிஷன் என்னென்ன இருக்குது, இப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு மரம் இருக்குது, மரத்தோட வேர், மரத்தோட அந்த ஸ்டெம்மோட பிரான்ச்சில் பார்த்தோன்னா அதோட இந்த லீவ்ஸில் போகுது. அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளியில் எடுத்து வரும்போது ஒரு மெயின் கான்செப்ட் வந்து அந்த பசங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு 6 டெக்னிக் நாம் வந்து இவங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்காக நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணலாம். அடுத்தது வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ப்ராக்டிஸிங் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம எவ்வளோ தான் ரிவிஷன் கொடுத்தாலும் 11th ஹவர் வந்து ப்ராக்டிஸிங் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த மாணவர்களுக்கு அமையுது. அது வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டெப் பார்க்கும்போது மார்க் டெஸ்ட். இப்போ அதே முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம எக்ஸாமில் ஏஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த 2.5 3 ஹவர்ஸில் வந்து நம்ம எழுத போகிறோமோ அது அப்படியே கான்டென்ட்டை வந்து நம்ம ஓன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட இருக்கும், இல்லை நம்மளே ஒரு ஓன் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணலாம். எடுத்துட்டு நம்ம மார்க் டெஸ்ட் எழுதும் போது அதில் வந்து நமக்கு நிச்சயமாக அதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எக்ஸாமில் ஃபியரும் ஆங்ஸைட்டி அவங்களுக்கு எல்லாமே போயிடும். அடுத்து இது எப்படி நம்ம எழுத போகிறோன்னா இது வந்து ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ரீவியஸ் பேப்பர்ஸில் ஹோல் செட் அப்படியே எடுத்துகிட்டு டோட்டலாகவே நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர்ஸை நீங்களும் வாங்கி நீங்களும் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணலாம். இது அந்த அந்த மார்க் பேப்பர்லேயே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அங்கேயே கூட நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து இப்போ 2.5 ஹவர்ஸில் நம்ம முடிக்கணும், 3.5 ஹவர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த பீரியட்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த கொஸ்டின் வந்து ரொம்ப வந்து அதிக நேரம் எடுத்துக்குது, எதில் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்லையும் இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது இதில் வந்து ரிவ்யூஸ், அது முடிச்ச அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ண அப்புறம் இந்தந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கிறவங்க வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணி அதோட ஸ்டடி டெக்னிக்கை வந்து நம்ம மாற்றும் போது நிச்சயமாக இதில் வந்து இந்த ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து ரிவிஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் இந்த ப்ராக்டிஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். மூணாவது வந்து ஒரு இது ரெண்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம குழந்தைகளோட எஸ்பெஷலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக அவங்க வந்து அதை வந்து நம்ம தேடுறது மூலமோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டு அதை வந்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக அவங்க நேரத்தை வந்து வீணடிக்க முடியாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறது ஏஸ் எ பேரண்ட்டோ, அதே நேரத்தில் ஏஸ் எ நம்மளுடைய அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது. அடுத்தது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு தேவையான பிரேக் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், அதையும் அவங்களை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மாணவர்கள் வந்து அந்த குழந்தைகள் எந்த நேரத்திலையும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கோ ஒரு நெகட்டிவ் எமோஷனுக்கோ போகாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக, ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் வந்து எடுக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, மார்க் கம்மியாக வருது, அது ஒரு மேத்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்கும்போது அவங்களே தெரியும் என்னால் இது முடியுமா அப்படின்னு. டீச்சர்ஸ் வந்து ஓவராக கான்ஃபிடென்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு ஓவராக கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அவங்க எப்போவுமே அதில் பக்கம் போகாமல் ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே தடுத்துட்டோன்னா ஆஃப்டர் த ரிசல்ட் கூட ஒரு எந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு சுச்சுவேஷன் கூட போகாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சரி எதுக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மெமரி டெக்னிக்கும் இந்த மாதிரி ஒரு ரிவிஷனுக்கும் நிறையவே ஒரு சயின்டிஃபிக்காக ரொம்பவே அது வந்து ரொம்ப ரிலேட்டட் இருக்குது. இப்போது நம்ம வந்து சயின்டிஃபிக் இதோட பிஹைண்ட் ட்ரூத் பாருங்கள். ஒரு மெமரி அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி நமக்கு தெரியும். அதாவது ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி பார்க்குறோம். இந்த ஷார்ட் டைம் மெமரி வந்து எப்போவுமே ஒரு இன்ஃபார்மேஷன் கேதர் பண்ணுறதுல இருக்கும். அது திடீர்னு போகிறோம், ஒருத்தரை பார்க்குறோம், பேசுகிறோம்னா ஒரு பேரை கேட்குறோம், அந்த நேரத்தில் அது வந்து ஷார்ட் டைம் மெமரியில் போகுது. அதுக்கப்புறம் அவரை நம்ம பார்க்கறது இல்லை, அவர்கிட்ட பேசுறது பேசுறதில்ல, மறந்துடுறோம். அப்புறம் எங்கேயாச்சும் பார்க்கும்போது அவர் வந்து நம்ம ரீகால் பண்ணுறோம், ஆனால் இந்த பர்சன் எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே, அப்போ பேருக்காக நம்ம வந்து உள்ளே சர்ச் பண்ணுறோம். ஒரு சில நேரத்தில் அவங்க சொன்ன பேர் ஞாபகம் வரும், இல்லை பாதி நேரத்தில் வந்து அவங்க பேர் வந்து ஞாபகம் வராமையே மறுபடியும் நம்ம சாரி சொல்லிட்டு அவங்களே நம்ம திரும்பி ரீக்வெஸ்டின் பண்ணுறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா ஏன் அவங்க பேர் வந்து நம்மளை மறந்துட்டோம் அப்படின்னா இது வந்து லாங் டேர்ம் மெமரியில் வந்து நம்ம போகிறதில்ல. ஏன்னா அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அது வந்து நம்ம திங்க் பண்ணுறது இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக அது கூட நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. அதனால் என்ன ஆகும்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்துட்டு அதுலேயே வந்து அது போயிடும். இப்போது குழந்தைங்க நம்ம எக்ஸாம் பண்ண அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்போ நம்ம ஷார்ட் டைம் மெமரியில் இருக்கிற அத்தனை ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம லாங் டைம் மெமரிக்கு கொண்டு போகணும்னா அப்போ தான் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் அந்த டைமில் வந்து அந்த ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது
ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் போகணும், ட்ராவல் பண்ணணும்னா அங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரெப்புடேஷன் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ரெப்புடேஷன் கொடுக்கறது தான் இந்த ரிவிஷன். இப்போது நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம தெளிவாக என்னமோ எல்லாமே தெரியுங்குவாங்க. கேட்டனா அப்போ இந்த பையன் எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும் சார், இது எனக்கு தெரியும் சார், எத்தனை தடவை சார் எழுதிப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறது வந்து நீ இருக்கிறது இப்போ நீ வச்சிருக்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்குது. நீ வந்து எக்ஸாமில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணனா ஷார்ட் டேர்ம் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது, அது வந்து லாங் டேர்மில் இருக்கணும். இப்போ லாங் டேர்ம் போகிறதுக்கு ஒரு சடன் ட்ராவல்ஸ் போகணும், ஒரு மீடியா வேணும். அது மீடியா என்ன அப்படின்னா இந்த ரெப்புடேஷன், இந்த ரிவிஷன் அப்படின்னு தெளிவாக சொல்லும் போது அப்போ தான் இந்த ரிவிஷனோட இம்பார்ட்டன்ட் வந்து அந்த பசங்க உணர்றாங்க. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் இருந்து அங்கே போய் இந்த டேட்டாஸ் எல்லாம் அங்கே போய் லாங் டேர்மில் ஸ்டோர் ஆகலைன்னா நம்ம எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ அதே போல் வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் இது வந்து என்ன பிரெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னா இதோட ஹிப்போ கேம்பஸ் வந்து ரொம்பவே இந்த மெமரி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இது வந்து நான் இப்போ நியூவாக நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் இல்லையா, இதில் போகும்போது உங்களுக்கு அந்த நியூரான் கனெக்ஷன் எந்த அளவுக்கு நம்ம ரிப்பிட்டேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நியூரான் கனெக்ஷன் ரொம்பவே இங்கே ஸ்ட்ராங் ஆகுது. இது வந்து என்ன சொல்லணும் மைலினேஷன் சொல்லுவாங்க. மைலினேஷனுங்கிறது அங்கே இருக்கிற அந்த அத்தனை ஒரு அந்த நெர்வ் செல் வந்து ரொம்பவே ஒரு ஆப்டிக் ஒரு ஃபைபர் இதில் வந்து ஸ்ட்ராங் ஆகி எந்த நேரத்தில் இப்போ என்ன கேட்டாலும் இம்மீடியட்டாக அவங்க லெசன் பொறுத்தளவில் அவங்க வந்து இம்மீடியட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு 3 இன்ஃபர்மேஷன் இந்த சயின்ஸ் ஆஃப் மெமரி வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தேன். நான் நிச்சயமாக இந்த ரிவிஷனோட இம்பார்ட்டன்ட் அவங்க முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. இது நமக்கு எப்படி ஒரு எலாஸ்டிக் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு எலாஸ்டிக் பண்ணுதோ அதே போல் நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறதோ நம்மளுடைய பிரெயினோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் அந்த நியூரான்ஸ் வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் கூட நம்மளால பண்ண முடியும். இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸாக நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு சினாப்டிக் இதில் அந்த சினாப்டிக்கை பார்க்கலாம். அப்புறம் வந்து நியூரான்ஸ் அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சினாப்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து இந்த பிளாஸ்டிசிட்டியில் இந்த நியூரான் கனெக்ஷன் வந்து அங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம அந்த ரிவிஷன் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு ஒரு ரிப்பிட்டேஷன் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு அந்த ஜோர்னலிங் பண்ணுறதோ இல்லை ரீகால் பண்ணுறதோ இல்லை நம்ம ரீதிங்கிங் பண்ணுறதோ எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த சினாப்டிக் எலாஸ்டிசிட்டி வந்து அங்கே பயங்கரமாக வேலை செய்யுது. இது வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து ரொம்பவே ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. செகண்ட் பார்க்கும்போது நியூரான் என்னன்னா நியூரோ அடாப்டபிலிட்டி சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த சினாப்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து நியூரோ பிளாஸ்டிக் கொண்டு போகிறோமோ அதே அளவு வந்து நியூரோ அடாப்டபிலிட்டி இருக்கும்போது நம்ம எந்த நேரத்தில் எந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் எப்படி நம்ம ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு சிபியூ கொடுக்குறோமோ இல்லை ஹார்ட் டிஸ்கில் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு எந்த நேரத்திலையும் அந்த டேட்டா வந்து நம்மளால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நியூரோ அடாப்டிவிட்டி நம்ம இங்கே எடுக்கலாம். இப்போது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிலர் வந்து என்னென்னா படிக்கிறாங்க சார், இது வந்து என்ன படிக்கிறாங்கப்பா ஆனால் என்னால் ஞாபகம் வச்சு முடியலன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு என்னென்ன ரீசன் பாருங்கள். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு டேக்கிள் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு வந்து போதுமான ரிவிஷன் இருந்திருக்காது. அப்போது நீங்கள் பசங்களுக்கு அசஸ் பண்ணும்போது இது என்னடா விஷயம் நீங்கள் கேட்கும்போது இப்போ இது எனக்கு ஞாபகம் இல்லைப்பா நேரத்தை படித்த ஞாபகம் வரல அப்படின்னா 2 விஷயத்தை அவங்க வந்து ஏமாந்துருப்பாங்க. அந்த 2 விஷயத்தை அவங்களுக்கு வந்து ஃபெயிலியராக இருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே ப்ராப்பராக ரிவிஷன் நடந்திருக்காது. இப்போது ரிவிஷன் நடந்திருக்குது இன்னும் படிக்கிறாங்கன்னு கூட அவங்க படிக்கிறாங்க அந்த கான்டென்ட்டை வந்து அவங்க எமோஷனலாக அவங்க வந்து கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. இது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்கிறாங்க when they are not emotionally connected with the particular content. அது என்ன ஒரு ஈஸியாக ஷார்ட் டைம்லேயே இருக்கும். ஷார்ட் டைம்ல இருக்கும்போது சர்டன் டியூரேஷனில் வந்து அது ஈஸியாக மறந்துட்டு போயிடும். இப்போது எப்போ வந்து நம்ம ஒரு கான்டென்ட்டை வந்து ஒரு எமோஷனல் கனெக்டடோடு நம்ம பார்க்குறோமோ அது வந்து எப்போவுமே நமக்கு மறந்தே போகாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த 1 மந்த்தில் நல்லா தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மேத்ஸில் வந்து ஃபார்முலா போடுறாங்கன்னா இது சும்மா ஒரு ராவா ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணணுன்ட்டு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமே ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ணணும். எப்படி எமோஷன் கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா வந்து எனக்கு இது எது இம்பார்ட்டன் சொல்லி நம்மளே கேட்கும் இல்லையா? இப்போ நான் வந்து இந்த அல்ஜிப்ரா படிக்கிறோம், இந்த ஃபார்முலா படிக்கிறோம், நமக்குள்ளே 1000 கேள்வி வரும் நம்ம படிக்கும் போது. சரி இதெல்லாம் படித்து லைஃப்பில் வந்து யூஸ் ஆகுமா? இல்லை ஒரு வெக்டர் தியரி படிக்கிறோம், ஒரு நியூட்டன்ஸ் லா படிக்கிறோம், ஐன்ஸ்டீன் லா படிக்கிறோம், இதில் வந்து லைஃப்பில் வந்து இதில் யூஸ் ஆகுமான்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய டவுட் வரும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் இல்லையா இந்த நேரத்தில் இது நம்ம படித்தோன்னா இதுதான் நம்ம எனக்கு கொடுத்துடுற ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கை வந்து நான் முடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல் வந்து நான் வந்து ரீச் பண்ண முடியும். அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு இதை ஒரு மீடியாவாக எடுத்து வரதுக்கு நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி எமோஷனலாக நம்ம டீல் பண்ண போது அந்த கோல் ரீச் பண்ண அப்புறம் உன்னோட நிலைமை எப்படி இருக்கும்?
என்னோட பேரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்குது, எங்கள் வீட்டோட நிலைமை எப்படி இருக்குது, என்னோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், என்னோட அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும். அதே நேரத்தில் நான் ஒரு ஃபெயில் ஆகினாலையோ இல்லை ஒரு மார்க் ஒரு லோ மார்க் வாங்கினாலையோ இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு இருந்து அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளாக நினைப்பாங்க. அப்போ அது ஈஸியாக வந்து அவங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வந்து புரிஞ்சுக்க வச்சுட்டாலே ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ சரி எமோஷனல் கனெக்ஷன் அங்கே இருக்குது, படிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் எந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்க வந்து அதை ரிட்டென்ஷனாக இன்னும் எக்ஸாமில் கொண்டு போகணும்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம பார்க்குறது இந்த ஸ்லீப்பிங். இந்த தூக்கம்ங்கிறது ஒரு மனுஷனை வந்து ஒரு மிருகமாகவும் மாற்றும், அதே நேரத்தில் ஒரு மகானாகவும் மாற்றும். அது எப்படி வந்து ஒரு ஹேபிட் வந்து எப்படி மாற்றுமோ அதே மாதிரி தூக்கமாக அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது எஸ்பெஷலி பார்க்கும்போது இந்த எக்ஸாமினேஷன் இந்த டைமில் இந்த டியூரேஷனில் வந்து குழந்தைகள் வந்து நல்லா டீப்பாக ஸ்லீப்பில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்க எத்தனை ஒரு கன்சாலிடேட் பண்ண அத்தனை விஷயத்தையும் அவங்களோட ஒரு கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம கன்சாலிடேட் பண்ணி அவங்கள வந்து நல்ல ஒரு டீப் தூக்கத்தில் இருக்கும்போது நல்ல அங்கே லாங் டைம் மெமரி வந்து அங்கே ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த நேரத்தில் தான் இந்த மெமரி வந்து ரீஆக்டிவேஷன் ஆகும். இல்லை நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யணும்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஒரு மென்டல் வெல்னஸ், அதே நேரத்தில் மென்டல் வெல்னஸ் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு கொஞ்ச நாள் அவருக்கு சரியான நேரத்தில் தூக்கம் கொடுக்காம தூங்காமல் நீங்கள் வெட்டி பாருங்கள், இமீடியட்டாக அவரோட டோட்டல் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இப்போது ஒரு மென்டல் வெல்னஸ்க்கு வந்து முக்கியமானது ஸ்லீப்பிங். அதுவும் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ப்ராப்பராக ஒரு ஸ்லீப் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஸ்லீப் கூட ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். எந்த நேரத்தில் படுத்துக்கலாம், எந்த நேரத்தில் எந்திரிக்கலாம். 10 மணிக்கு நம்ம தூங்குறோன்னா குழந்தை சரியாக ஷார்ப்பாக இந்த 10 o'clock வந்து பசங்கள் வந்து நம்ம படுக்க சொல்லிடணும். அதே மாதிரி 11 o'clock 11 எந்திரிக்கிற நேரம் வந்து 6 எந்திரிக்காங்களா 5 வந்து இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த பிரெயின் பாடி கிளாக் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகும். அவங்க என்னென்ன படிக்கிறாங்களோ, என்னென்ன அவங்க வந்து கேட்குறாங்களோ, என்னென்ன இன்ஃபார்மேஷன் அவங்க இன்புட் எடுத்துக்கிறாங்களோ அத்தனை விஷயமே அவங்களுக்கு பிரெயினில் வந்து லாங் டைம் மெமரியில் வந்து அழகாகவே ஸ்டோர் ஆகிருக்கும். எந்த நேரத்தில் எதை கேட்டு நம்ம சொல்லுவாங்க. அவரோட எக்ஸாமை பற்றி நம்ம எந்த ஒரு விதமான ஒரு ஃபியர் நம்ம கொடுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து ஸ்கூலில் இப்போ ஸ்டாஃபுங்களுக்கு டீச்சர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிறேன் இல்லையா, அவனுக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதத்துலையும் அவர் பயம் இல்லாமல், ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் அவனோட லைஃப் ஒரு கேரியர் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக டீல் பண்ணி போகிறோமா. ஃப்ரெண்ட்ஸ், வில் see you by the next video. So up to that, if you're not subscribed, you kindly do that. And also யார் யாருக்கு என்னென்ன இந்த வீடியோஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் we will see you by your ஆனந்த்குமார்.